Dear students, in method of variation of parameter, first two problems பார்க்கலாம் இந்த வீடியோல. Right hand side tan ax and cot 2x ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். tan cot வந்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது வரும். இன்டகிரேஷன் ஆஃப் secant ax, இன்டகிரேஷன் ஆஃப் cosecant ax உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கொஷின் tan cot இருந்தால் இன்டகிரேஷன் ஆஃப் secant cosecant தெரியணும். கொஷின் secant cosecant இருந்தால் இன்டகிரேஷன் ஆஃப் tan cotோட ஃபார்முலா தெரியணும். ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த 6 ஃபார்முலாஸும் நம்மளுக்கு மஸ்ட்டு. tan cotக்கு secant cosecant secantோட இன்டகிரேஷன் என்ன? log ஆஃப் secant, cosecant log ஆஃப் cosecant. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன? ப்ளஸ் tan. cosecantக்கு மைனஸ் cot. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்ளம் போகலாம். Solved by method of variation of parameter d square plus a square to y equal to tan ax ன்னு கொடுத்துட்டாங்க. Solution, first step, you have to write the auxiliary equation is m square plus a square equal to 0. அதாவது auxiliary equation இந்த y எழுதக்கூடாது, right hand side எழுதக்கூடாது. Instead of d, you replace it by m square. Now m square equal to a square minus a square. m square equal to minus a square. Take the square root. a square root எடுக்கிறதுனால plus or minus. a ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் a, மைனஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் i. ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் a cos, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i என்ன? a x. தென் b sin, அதே ax தான். ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை ax, cos ax sin axன்னு எழுதிக்காங்க. ab வந்து கான்ஸ்டன்ட். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து f1 f2 எடுத்து எழுதிக்கலாம். f1 இஸ் cos ax, ஏவோட கோஎஃபிஷியன்ட் தான் f1, பியோட கோஎஃபிஷியன்ட் தான் f2. sin ax இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கோங்க. f1 டேஷ் f2 டேஷ் என்ன? காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin ax, x கூட a இருக்கிறதுனால மல்டிப்பிளில் a வரும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin இஸ் ப்ளஸ் காஸ். ஸோ எக்ஸ் கூட a இருக்கிறனால மல்டிப்ளிகேஷனில் a வரும். Wronskian எழுதணும். f1 f2 f1 டேஷ் f2 டேஷ் கண்டிப்பாக மாடுலஸ் போடுங்க. இதெல்லாம் இந்த 4 வேல்யூ எடுத்து இந்த டிட்டர்மினண்ட்குள்ளே எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் வந்து Wronskian வேல்யூவாக வரும். கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் எழுதும்போது இதெல்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி காட்டிடுங்க. ஆன்சர் வந்து ஏ தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு we have to find p. p is மைனஸ் இன்டகிரேஷன் f2x by w. அதுவே q என்ன? ப்ளஸ் f1w x by w. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது f2, இங்கே f1. இந்த f1 f2வை கொஞ்சம் மாற்றிடாதீங்க. ஓகே, இப்போ p ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் f2 வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். f1 f2 இங்கே இருக்குது, பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும். sin ax. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் என்ன? கேபிட்டல் எக்ஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, அதாவது tan ax. tan ax என்னன்னு எழுதலாம்? sin ax by sin by cos tan. அப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட்டு அந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக sin ax by cos axன்னு எழுதிக்கோங்க இன்ட்டு dx. நெக்ஸ்ட் w வந்து வேல்யூ a, ஹோல் டிவைடட் பை a போடணும். ஏன்னா டிவைடட் பை a w இல்லையா? ஹோல் டிவைடட் பை ஏவை 1 பை டிவைடட் பை ஏவை வெளியே எடுத்துருங்க. இன்டகிரேஷன் வந்து டேக் அவுட் சைட். ஓகே, நவ் p வேல்யூ பாருங்கள், f2 வேல்யூ. கேபிட்டல் எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட். டேன்னு எழுத வேண்டாம், சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை w வந்து 1 பை a. மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ இது இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் 1 பை a இன்டகிரேஷன் ஆஃப் sin ஸ்கொயர் ax பை cos ax இன்ட்டு dx. இந்த ப்ராப்ளத்தில் சைன் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியணும். வாட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா? 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த tan ப்ராப்ளத்துக்கும் காட் ப்ராப்ளத்துக்கும் மட்டும்தான் இந்த கான்செப்ட் வரும். அப்போ மைனஸ் 1 பை a இன்டகிரேஷன் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா. இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டாங்கிற இடத்துல என்ன இருக்குது? ax இருக்குது. அப்போ ax ஹோல் டிவைடட் பை காஸ் ax into
dx. Sorry, cos square theta. Sorry, formula வந்து cos square theta. 2 theta கிடையாது. Cos square theta. 1 minus cos square theta. So this is cos square ax. 1 minus cos square ax by இந்த cos ax into dx. Now split it. இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 by cos தனியாக, cos square by cos தனியாக. 1 by cos வந்து என்ன? 1 by cos is secant ax minus cos square by cos என்ன? cos square by cos, ஒரு cos cancel, remaining cos ax into dx. அவ்வளோதான், இன்டகிரேட் பண்ணிடுங்க. minus 1 by a. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட், நான் சொன்னேன் இல்லையா, இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஃபார்முலா தெரியணும்னு. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் என்ன? log of secant ax plus tan ax. x கூட a இருக்கிறதுனால இது இன்டகிரேஷனுங்கிறதுனால 1 by a போடணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் இஸ் ப்ளஸ் sin ax divided by a. அவ்வளோதான், இன்டகிரேஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு minus 1 by a இருக்கு இல்லையா, இது வந்து காமன் டேர்ம். ஸோ outside we have one more minus 1 by a. Now multiple this minus 1 by a inside. இதை உள்ளே கொண்டு போயிருங்க. minus 1 by a 1 by a 1 by a square log of secant ax plus tan ax. Minus into minus plus sin ax by a into a square. இதுதான் p ஓட வேல்யூ. p வேல்யூ மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. q வேல்யூ ஈஸியாக வந்துடும். q is equal to இது ஃபார்முலா. இன்டகிரேஷன் ஆஃப் f1 வந்து காசு, கேபிட்டல் x is sin by cos dx. Next divided by w 1 by a. Take that 1 by a outside. Now cos cancel. 1 by a integration of sin ax into dx. Just sin ax integrate பண்ணிருங்க. integrate பண்ணிங்கன்னா minus cos ax by a in by a. அவ்வளோதான். Now which is equal to minus 1 by a into a square cos ax. இது வந்து q value. Now particular integral எழுதுங்க. ஓகேவா? minus 1 by a into a square then cos ax. Now write the particular integral. Particular integral என்னது? pi is equal to pf1 plus qf2. p value இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். see p value we have two values, two terms இருக்குது. கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன் ஸ்பேஸ் விடுறோன்னா two terms. q value is this one. Now f1 இந்த p value கூட this p value கூட f1 மல்டிபிள் பண்ணணும், q கூட f2 மல்டிபிள் பண்ணணும். what is f1 f2? f1 வந்து cos, f2 sin. so multiple with cos ax. q value multiple with sin ax. now these both are same but opposite in sign. இது plus minus getting cancel. this is particular integral. அவ்வளோதான். pi is equal to this one. finally y is equal to cf plus pi. எடுத்து எழுதிருங்க. cf வந்து a cos ax b sin ax minus 1 by a square. பாருங்க, நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வந்து மைனஸில் வருது. pi வந்து pi வந்து log of secant ax plus tan ax into cos ax சம முடிங்க. see இந்த tan ax ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. as usual போட்டே வாங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், w ஃபைண்ட் அவுட் பண்ணி pq போடுங்க. ஒரு வேல்யூ சின்னதாக ஈஸியாக முடிஞ்சிடும். p வேல்யூ மட்டும் இங்கே sin into sin ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதி 2 ஸ்ப்ளிட்டப் போட்டு சீக்கண்ட்டுக்கு இன்டகிரேஷன் பெரிய வேல்யூ, காஸுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணால் சைன் டேர்ம்.
அவ்வளோதான். இந்த இடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், பி வேல்யூ முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் டேனுக்கு பதிலாக காட் இருந்தால் இங்கே சீக்கண்ட் பதிலாக கொசீக்கண்ட் வரும். அதே மாதிரி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பார்த்துடலாம் அந்த ப்ராப்ளமும். cot 2x, as usual you write the auxiliary equation is m square plus 4 equal to 0, m square equal to minus 4, m equal to minus ku root எடுத்தா I, 4 ku root எடுத்தா 2, root எடுக்கிறதுனால plus or minus. Now complementary function வந்து a cos in the coefficient 2, then b sin 2x. Next we have to find f1 f2. f1 f2 எழுதிக்கங்க. f1 is cos, f2 is sin 2x. differentiate பண்ணிங்கன்னா 2 minus sin 2x, then f2 differentiate பண்ணிங்கன்னா 2 into cos 2x. okay, now Wronskian is equal to formula determinant போட்டுக்கோங்க. இந்த 4 values எடுத்து எழுதி cross multiple பண்ணா என்ன ஆன்சர் வரும்? நான் தான் சொன்னேனே x ஓட coefficient 2 இந்த 2 தான் ஆன்சரா வரும். p formula q formula எழுதிக்கங்க. p is equal to minus integral what is f2? f2 வந்து sin 2x. நான் எப்பவும் சொன்ன மாதிரி இந்த f2க்கு பதிலாக 1 போட்டுறாதீங்க. f1 f2 மாற்றிடாதீங்க. pக்கு தான் 2, qக்கு தான் 1. தென் x, கேபிட்டல் x என்ன? கேபிட்டல் x is cot 2x. ரைட் ஹேண்ட் சைடு காட்டை வந்து என்னென்னு எழுதலாம்? cos by sinன்னு எழுதலாம். cot 2x cos sin by, அப்போ கேபிட்டல் x வந்து cos 2x by sin 2x into dx போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் f2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபிட்டல் x வந்து cos by sin, w வந்து என்னது 2, அப்போ ஹோல் டிவைட் பை 2 வெளியே எழுதிக்கோங்க. sin கேன்சல், மைனஸ் இந்த மைனஸ் 1/2 அப்படியே இருக்கட்டும். இன்டகரல் cos 2x தான் ரிமைனிங். இன்டகிரேஷன் ஆஃப் cos is sin 2x, x கூட 2 இருக்கிறதுனால டிவைடட் பை 2. அவ்வளோதான், இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுறாதீங்க. -1/2 2 2s are 4 sin 2x. p வேல்யூ ஈஸியாக வந்துருச்சு இந்த சமுக்கு. டேனுக்கு வந்து p வேல்யூ பெருசு, q சின்னது. இப்போ q வேல்யூ பெருசாக வரும் பாருங்கள். q equal to f1 x by w. இது f1, x வந்து cos by sin, w வந்து 1/2. w is 2, அப்போ டினாமினேட்டர் w இருக்கிறதுனால 1/2. cos into cos, cos square, இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். cos square sin அப்படியே, cos square theta 1 minus sin square theta by sin 2x into dx 1/2. இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். sin cos square thetaவை 1 minus sin square thetaன்னு பிரிச்சிருக்கேன். இப்போ இன்டகிரேஷன் பிரித்து எழுதுங்க. 1 by sinன்னு எழுதுங்க. இன்டகிரேஷன் 1 by sin. 1 by sin என்ன? 1 by sin is cosecant x, cosecant 2xங்கனால 2x minus sin square by sin, ஒரு sin square ஒரு sin cancel ஆயிரும், sin 2x into dx. இப்போ இன்டகிரேஷன் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் cosecant 2x என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் cosecant 2x is log of cosecant 2x தான். ஓகே, log போட்டுக்கணும். அந்த cosecant அப்படியே வரும். ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் வரும். டேன் அந்த சமுக்கு தான் ப்ளஸ் வரும். டேனு இங்கே கொசிகண்ட் வந்தால் இங்கே காட்டு. ஓகேங்களா? இங்கே சீக்கண்ட் வந்தால் இங்கே காசு இன்ட்டு 2x. அவ்வளோதான். 2 இருக்கிறதுனால இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. எக்ஸ் கூட 2 இருக்கிறதுனால 1/2 வரும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சைன். கொசிகண்ட்டை பண்ணால் இந்த டேர்ம், சைனை பண்ணால் மைனஸ் காஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் ஆயிடுச்சு. காஸ் 2x by 2. இந்த 1/2 வந்து இந்த டேர்முக்கும் தான் இந்த டேர்முக்கும் தான். இன்டகிரேஷன் ஓவர். இந்த 1/2 உள்ள மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 1/2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 1/2 1/4. 1/2 இன்ட்டு இந்த 2 4. இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது. இந்த cos 2x ஜஸ்ட் 2 மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் நல்லா பாருங்கள். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். q is equal to f1 வேல்யூ, கேபிட்டல் X வேல்யூ, dx, w வந்து 2, cos into cos, cos square, cos square 1 minus sin square, 1 by sin cosecant, sin square by sin sin. Integration of cosecant இந்த வேல்யூ, integration of sin cos வேல்யூ. ஓகே, இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 1/2 வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியாக இருக்கிறனால இந்த டேர்மை உள்ளே கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான், q வேல்யூ முடிஞ்சது. This is the q value. Finally, you take and write particular integral.
PF1 plus QF2. Now this is P value. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கங்க. ப்ளஸ் இது Q வேல்யூ. Q வேல்யூ 2 வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 2 வேல்யூ இருக்குது. நான் வந்து ஸ்பேஸ் விட்டு ஏன் எழுதுறேன்னா F1 எழுதணும், F2 மல்டிபிள் பண்ணணும். அதுக்காக F1 என்ன? F1 is cos 2x. F2 is sin 2x. இங்கேயும் sin போடணும், இது கூடயும் சைனை மல்டிபிள் பண்ணணும், sin 2x. 2 டேர்ம் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும். tan ப்ராப்ளத்துலையும் கேன்சல் ஆகும், காட் ப்ராப்ளத்துலையும் கேன்சல் ஆகும். ஸோ இதுதான் ரிமைனிங், இதுதான் பிஐ. அதை எடுத்து எழுதிருங்க. பிஐ வேல்யூ எடுத்து எழுதிருங்க. ஃபைனலி ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. அதாவது சிஎஃப் வந்து என்ன? ஏ காஸ் 2x ப்ளஸ் பி சைன் 2x ப்ளஸ் சிஎஃப் ப்ளஸ் பிஐயை எடுத்து எழுதிட்டேன், சைன் 2x. இந்த கொஷின் ஃபைனல் ஆன்சரை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து காட் ப்ராப்ளமா? காட் ப்ராப்ளத்துக்கு லாக் கொசீகண்ட் காட் சைனு, சரிங்களா? காஸ் 2x எல்லாமே 2x இருக்கும். ஏன்னா காட் 2xங்கிறதுனால 1/4 வரும். அதுவே ஏவாக இருந்தால் 1/a² வரும். எல்லாமே AXஆக இருக்கும். டேனோட ஆன்சரும் காட் ப்ராப்ளத்துக்கான ஆன்சரும் சேர்த்து வச்சு ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும். காட்டுனா கொசீகண்ட் காட்டு சைனு, டேனுனா சீக்கண்ட் டேன் காசு. நீங்கள் வந்து அந்த இன்டகிரேஷன் எடுத்து வச்சு செக் பண்ணிங்கன்னா புரியும். அதே மாதிரி 3rd 4th ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். சீக்கண்ட்டுக்கு ஆன்சர் காஸில் முடியும். காஸ் லாக் ஆஃப் காஸ் சைன் தனியாக நின்றோம். அதே மாதிரி கொசீகண்ட்டுக்கு ஆன்சர் சைன் காஸ் தனியாக நின்றோம். இந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் அந்த 2 ப்ராப்ளத்தை செக் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல்.